ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஏகாதசியை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அளவில்லாத அதிர்ஷ்டம் பெருகணும் அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசியில் என்னென்ன பொருட்கள் தானம் பண்ணலாம், வழிபாடு செய்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முக்கியமான ஏகாதசிகளில் வைகாசி மாதத்தில் வரும் அபரா ஏகாதசியும் ஒன்று. அபரா என்றால் அளவில்லாத, முடிவில்லாத அப்படின்னு பொருள். அளவில்லாத நன்மை செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. இந்த ஆண்டு அபரா ஏகாதசி மே 23 வெள்ளிக்கிழமை வருது. அன்றைய தினம் சில மங்களகரமான பொருட்களை தானம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த நாளில் எந்த பொருட்களை தானம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு தானம் செய்யறதுனால கிடைக்கும் நன்மைகள் நிறைய இருக்கு. இதனால தோஷங்கள் குறைஞ்சு அதிர்ஷ்டம் நமக்கு பெருகிட்டே போகும், நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையும் கூட. அதோடு இந்த நாளில் சில குறிப்பிட்ட தானங்கள் செய்கிறதுனால சனி பகவானின் அருள் கிடைக்கிறதோட அவரால் ஏற்படும் கெடு பலன்களும் நமக்கு குறையும். ஒவ்வொரு வருடமும் 24 ஏகாதசிகள் வருது. இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த நாள். அன்னைக்கு விரதம் இருந்து தானம் செஞ்சோம் அப்படின்னா புண்ணியம் நிறைய கிடைக்கும். இந்த அபரா ஏகாதசிய ஜேஷ்ட கிருஷ்ண ஏகாதசி, பத்ரகாளி ஏகாதசி இல்லைன்னா ஜலகிரீடா ஏகாதசி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கக்கூடிய விரதம். புகழ், மரியாதை மற்றும் ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கும். அதிலையும் இந்த ஆண்டு அபரா ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அதனால இந்த நாளில் தானம் செய்கிறதுனால சனி பகவானோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சரி, அபரா ஏகாதசியில் நம்ம தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னா தண்ணீர் மற்றும் உணவு. அதாவது அபரா ஏகாதசி அன்னைக்கு ஏழைகளுக்கு தண்ணீர் அப்புறம் உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது கருணை உள்ளத்தை காட்டுது. இதனால நிறைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலணி அப்புறம் உடைகள். ஏழைகளுக்கு துணி, செருப்பு இல்லைன்னா குடைதானம் செய்கிறது தன்னலமற்ற சேவையை குறிக்குது. இது ஆன்மீக வளர்ச்சியையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பகவானோட ஆசீர்வாதத்தை முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் பசு மற்றும் கருப்பு எல். இப்போது கருப்பு எல் தானம் செய்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் சாபத்தை நீக்கும். பசு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. இது தெய்வீக அருளை நமக்கு கொடுக்கும். பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய தானமும் கூட. செம்பு அல்லது பித்தளை பாத்திரங்கள், அதாவது இந்த செம்பு அல்லது பித்தளை பாத்திரங்கள் தானம் செஞ்சோம் அப்படின்னா சனியினோட தாக்கம் குறையும். இது வீட்டில் அமைதியை ஏற்படுத்தும். உலோக பாத்திரங்களை தானம் செய்கிறது சனியின் பாதகமான தாக்கங்களை அமைதிப்படுத்துது. இந்த எளிய பரிகாரம் நல்லிணக்கத்தையும் கர்ம இடையூறுகளிலிருந்து பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்குது. அபரா ஏகாதசி மங்களகரமான வெள்ளிக்கிழமையில வர்றதுனால அன்றைய தினம் மகாலட்சுமியை மகிழ்விக்கும் தானங்களையும் பூஜைகளையும் செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறதுனால தெய்வங்களும் நவகிரகங்களும் முன்னோர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. இதனால நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைச்சி வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே நீங்கும். அளவில்லாத மகிழ்ச்சி, செல்வம், அதிர்ஷ்டத்தையும் நமக்கு கொடுக்க வைக்கும். அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதில் சொன்ன என்ன தானம் உங்களால் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இன்னொரு சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.